எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு ஒரு வழியா ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஆமாம்மா, ஒரு வழியா வந்தாச்சு. என்ன சரப்படுத்திட்டானுவோ. எல்லாரும் வீட்டுக்கு போங்க. 2 நாளா ராத்திரி சரியான தூக்கமே இல்லை. வீட்டுக்கு போய் நல்லா தூங்கணும். எங்க தலைவரே தூங்க, வீட்டுக்கு போனா வேலை சரியா இருக்கும். தலைவர் என்னமோ வெட்டி முறிச்ச மாதிரில பேசுறாரு. நல்லா பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. தலைவரே, உங்களை நாங்க தான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தோம், ஞாபகம் இருக்கட்டும். ராணி, வா போவோம். விஜய், நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். என்னது, கிளம்புறியா? ஒழுங்கா வந்துட்டு போல வீட்டுக்கு. ஏங்க, நீங்க ஆபீஸுக்கு போகணும்ல, வாங்க சீக்கிரம் போவோம். லட்சுமி, இன்னைக்கு ஒரு நாள் லீவு போட்டுறட்டா? என்னது, லீவ் போட போறீரா? ஒழுங்கா ஓடிடுங்க. ஏற்கனவே 5 நாள் லீவ் போட்டிருக்கு. அந்த விளங்காத பயல்களால 7 நாள் ஆயிட்டு. இன்னைக்கு லீவ் போட போறாராம்ல. லீவு போட்டா அவ்வளவுதான். உங்களை ஒழுங்கா போயிடணும். இவா மட்டும் வீட்டில் நல்லா படுத்து தூங்குவா. சாயந்தரம் ஆயிட்டுன்னா மரத்தடியில் போய் கதை பேச போயிடுவா. நான் மட்டும் ஆபீஸுக்கு போகணும். என்னங்க முணுமுணுப்பு? சும்மா யோசிச்சுக்கிட்டு இருக்கேம்மா. எம்மா, வீட்டுக்கு போன உடனே எனக்கு சாப்பிட ஏதாட்டும் வேணும். இப்போ தானே வந்திருக்கோம். காலையில மட்டும் கடையில ஏதாட்டும் வாங்கி தாரேன். ஆட்டும் டேடி நைனா, எனக்கு பூரியும் மசால் தோசையும் வாங்கிட்டு வந்துருங்க. அத்தை, மாமா, நான் கிளம்பட்டுமா? மாப்பிள, அதுக்குள்ள என்ன கிளம்புறேங்கிரு. சாப்பிட்டுட்டு போங்க வீட்டுக்கு வந்து. வேண்டாம் அத்தை, எனக்கு நேரம் ஆயிட்டு. நான் ஆஃபீஸ்க்கு வேற கிளம்பணும். சாயந்தரம் வாரேன். பேபி மாவை பார்க்க வாரேன்னு சொல்லியிருக்கேன். மாப்பிள்ள, நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிச்சிடட்டுமா? சரி மாமா, நீங்க நாள் பார்த்துட்டு சொல்லுங்க. எல்லா ஏற்பாடும் பண்ணிடுவோம். சரி மாப்பிள்ள, நான் பார்த்துட்டு சொல்றேன். சரி, அப்ப நான் கிளம்புறேன். பேபிமா, போயிட்டு வரேன். என்னாச்சு, அழுதுகிட்டு இருக்க? போயிட்டு வாரும். போயிட்டு லெட்டர் போடுங்க மறக்காம. கிறுக்கி, நான் என்ன ஃபாரினுக்கா போறேன்? ஆபீஸ்க்கு தானே போறேன். சாயந்தரம் வந்துருவேன். சரி, அப்படின்னா ஆபீஸுக்கு போயிட்டு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எனக்கு ஃபோன் பண்ணணும், சரியா? 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணேன்னா என்னைய வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. நான் சாயந்தரம் வரும்போது உனக்கு பால்கோவா வாங்கிட்டு வரேன், சரியா? சரி சரி, சீக்கிரம் கிளம்பும், ஆபீஸுக்கு நேரம் ஆயிட்டு. பால்கோவா வாங்கி தரேன்னு சொன்னதும் அவரை போக சொல்றா. ஏன்டி அந்த மனுஷனை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க? ஏம்மா, நீ சும்மா கடை, அவர் தானே வாங்கி தாரேன்னு சொன்னாரு. ராதா, பையெல்லாம் எடுத்துட்டியா? எதையும் விட்டுறல? ஆமா செல்வி, எல்லாத்தையும் எடுத்துட்டேன். வீட்டை பார்த்து விறு விறுன்னு நடக்க வேண்டியதுதான். ஏ பிள்ளைகளா, வாங்க போவோம். ஏல பிரபு, போயிட்டு வரோம். டூரு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. பேசாம அங்கேயே இருந்திருக்கலாம். ஏம்மா, எங்க போயிட்ட? வாரியா இல்லையா? சரி, நம்ம வீட்டுக்கு போவோமா? வீட்டுக்கு தானே போகணும், வேற எங்க போவ? சரி, வாங்க போவோம். ஏங்க, வீட்டுக்கு போன உடனே காலையில சாப்பிட என்ன வாங்கி தருவீங்க? தயிர் சோறு. பாயாசம் வச்சு முடிச்சாச்சு. எல்லாம் கரெக்டா வந்திருக்கு. முதல்ல கொண்டு போய் பிள்ளைகளுக்கு கொடுப்போம். பசியோட இருப்பாளுக. பாயாசம் பாயாசம், இது லட்சுமி செஞ்ச பாயாசம். சுவையா இருக்கும் பாயாசம், இது முந்திரி போட்ட பாயாசம். ஏட்டி, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏம்மா, சும்மா தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம்மா. அதான் லீவ் விட்டாச்சுல்ல. கையில என்னது? பாயாசம் செஞ்சேன் டி, இந்தாங்க புடிங்க. ஏம்மா, எதுக்கு இன்னைக்கு பாயாசம் செஞ்சிருக்க? ஏட்டி, நேத்து வருஷ பிறப்புக்கு நம்ம வர முடியல, ஊர்ல மாட்டிக்கிட்டோம். அதனால இன்னைக்கு செஞ்சேன் டி, குடிங்க. ஏம்மா, என்ன ஒரு கிண்ணத்துல கொடுத்துருக்க? 2 கிண்ணத்துல கொண்டு வர வேண்டியது தானே? நீங்க 2 பேரும் சண்டை போடாம குடிக்கணும் தான் ஒரு கிண்ணத்துல கொண்டு வந்தேன். ஒழுங்கா குடிங்க. ஸ்பூனே கொண்டு வரல, எப்படி குடிக்க? ரேகா, போய் 2 ஸ்பூன் எடுத்துட்டு வா. நான் எதுக்கிட்ட எடுத்துட்டு வரணும்? நீ போய் எடுத்துட்டு வா. நான் உன்னை விட பெரியவ, என்னையே நீ வேலை வாங்குறியா? ஸ்பூன் எடுக்கிறதுக்கெல்லாம் பெரியவளா இருக்கணுமா? போய் எடுத்துட்டு வா முதல்ல. பாயாசம்
குடிப்ப? இரு, நான் உன்னைய அம்மா கிட்ட சொல்றேன். அம்மாட்ட சொன்னீன்னா உன் மூக்க உடைச்சிருவேன். நீ மூக்க உடைக்கிற வரைக்கும் என் கை என்ன முந்திரியா பறிச்சுக்கிட்டு இருக்கும், நானும் உடைச்சிருவேன். என்னடி அங்க சத்தம்? ஒண்ணும் இல்லம்மா, நான் போய் ஸ்பூன் எடுத்துட்டு வரேன்னு சொன்னா ரேகா கேட்க மாட்டேங்கிறா. அவ தான் எடுத்துட்டு வருவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. யாராவது ஒருத்தி வந்து எடுத்துட்டு போங்க. எம் 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 எம். ரேகா, பாயாசம் காலி ஆயிட்டு. இந்தா கிண்ணத்தை கொண்டு போய் அடுப்பங்கரையில போடு. ஒரு சொட்டு பாயாசம் கூட எனக்கு கொடுக்காம அவ்வளத்தையும் குடிச்சிட்டு கிண்ணத்தை கொண்டு போய் நான் போடணுமா? ஐயோ, அடிச்சிட்டாளே. ரேகா, அடிக்காத. அம்மாட்ட போய் பாயாசம் வாங்கிட்டு வந்து தாரேன். ஒழுங்கா போய் வாங்கிட்டு வா, அப்படியே ஸ்பூன் போட்டு எடுத்துட்டு வா. சரி, போறேன், இரு. அடிச்சிட்டாளே, வலி தாங்கல, சொல்லும் போதே ரொம்ப வலிக்குது. அம்மா கொஞ்சம் பாயாசம் கொடுங்களே. அம்மாவை காணுமே வீட்ல. சரி, கிச்சன்ல போய் பாப்போம். அம்மாவை காணுமே, எங்க போயிட்டாங்கன்னு தெரியலையே. சரி, நம்மளே போய் பாயாசத்தை ஊத்திட்டு போய் கொடுப்போம். அடக்கடவுளே, பாயாச சட்டியை கழுவில கவுத்தி வச்சிருக்காங்க. எல்லா பாயாசத்தையும் எங்க வச்சிட்டாங்கன்னு தெரியலையே. இந்த செல்ஃப்ல கூட இல்லையே. பாயாச சட்டி இல்லைன்னா நான் என்ன செய்வேன்? அந்த ரேகா என்னைய சும்மா விட மாட்டாளே. அம்மா, நீ எங்க போயிட்ட? எனக்கு பாயாசம் வேணும், இல்லைன்னா ரேகா அடிப்பா. சூடா காப்பியை குடிங்க. எதுக்கு வச்சுக்கிட்டே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கீங்க? தண்ணியில கொஞ்சோண்டு பாலை ஊத்தி காப்பி தூளை போட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்கா. காப்பின்னு வேற சொல்றா. பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டு இருக்காளே, குடிக்கலன்னா திட்டுவாளே. தலைவரே, ராணியக்கா, என்ன பண்றீங்க? வாமா லட்சுமி. வாட்டி லட்சுமி, உட்காரு. இல்லக்கா, நேரம் ஆயிட்டு. பாயாசம் செஞ்சேன் பாத்துக்கிடுங்க. அதான் உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். பாயாசமா? என்ன விசேஷம்? தலைவரே, நேத்து புது வருஷத்துக்கு எதுவும் செய்ய முடியல, நம்ம அங்க மாட்டிக்கிட்டோம். அதனால இன்னைக்கு செஞ்சேன். எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம் டி. நீயாவது செஞ்சு கொண்டு வந்தியே. தலைவரே, பாயாசம் சூடா இருக்கும் போதே சாப்பிட்டுருங்க, நல்லா இருக்கும். சரியா? நான் அடுத்த வீட்டுல போய் கொடுக்கணும். போயிட்டு வரேன். ஆ சரிம்மா, நான் இப்பவுமே குடிச்சிடுறேன். ராணியக்கா, நான் போயிட்டு வரேன். ஆ சரி டி, போயிட்டு வா. ராணி, எனக்கு காபி வேண்டாம். ஒரு டம்ளரும் ஸ்பூனும் கொண்டு வா. நான் இந்த பாயாசத்தை குடிக்கேன். காப்பியை குடிச்சிட்டு பாயாசத்தை குடிக்க வேண்டியது தானே? எதுக்கு? வயித்த கலக்கி நான் பாத்ரூமுக்கு ஓடவா? போய் ஸ்பூனு கொண்டு வா. போறேன் போறேன். நான் காப்பி போட்டா குடிக்கவே மாட்டாரு இவரு. ஐ, இன்னைக்கு காப்பில இருந்து தப்பிச்சாச்சு. லட்சுமி வந்து நம்மளை காப்பாத்திட்டா. பாயாசம் பார்க்கவே சூப்பரா இருக்கே. குடிச்சா சூப்பரா இருக்கும். பாயாசம் குடிக்க போறேன். நான் போகிறேன் மேலே மேலே, பூலோகமே காலின் கீழே, விண்மீன்களின் கூட்டம் கண்டேனே. லா 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 லா. நல்ல ஒரு வாரம் டூருக்கு போய் ஜாலியாக இருந்தாச்சு. சோறு பொங்குறதுல இருந்து தப்பிச்சாச்சு. இனிமே தினம் சோத்தை பொங்கித்தானே ஆகணும். இல்லைன்னா இந்த தலைப்பாக்கட்டும் மண்டையும் திட்டுவானே. சை, எவையா இந்த சோறு பொங்குறத கண்டுபிடிச்சானுங்களோ. கையில கிடைச்சானுங்கன்னா அவ்வளவுதான் அவனுங்க. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. வீட்டுல இருக்காளா இல்லையானே தெரியலையே. இருக்கான்னு நினைக்கேன். பாட்டு சத்தம் கேக்கு. மாலா, வீட்டுல இருக்கியா? வாங்க லட்சுமி அக்கா, என்ன கொண்டு வந்திருக்கீங்க? ஏட்டி, நேத்து வருஷ பிறப்புன்னு கொஞ்சம் பாயாசம் செஞ்சேன் டி. பாயாசமா? கொடுங்க கொடுங்க. சூடா இருக்கு டி, இப்பமே குடிச்சிரு. என்ன கொஞ்சோண்டு கொண்டு வந்திருக்கீங்க? ஒரு சோத்து பானையில கொண்டு வந்திருக்கலாம்ல, நான் நல்லா குடிச்சிருப்பேன்ல.
ஏட்டி சோத்து பானையில யாரு பாயாசம் கொடுப்பா? நான் கொஞ்சம் தான் செஞ்சேன். எல்லா வீட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு நாங்களும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். இல்லக்கா, கொஞ்சோண்டு இருக்கேன்னு சொன்னேன். எனக்கே காணாதே. என் மவன் வேற வந்து கேட்பானே. நீங்க சோத்து பானையில கொடுத்துருந்தீங்கன்னா நான் குடிச்சிட்டு அவனுக்கும் கொஞ்சம் கொடுத்துருப்பேன். இப்போ என்ன செய்ய? நான் மட்டும்தான் குடிக்கணும். நீ என்னமோ செய்யுமா. நான் போய் இன்னும் நெட்டச்சி வீடு, ராதா செல்வி வீட்டுக்கெல்லாம் கொடுக்கணும். நான் போயிட்டு வரேன். ஏக்கா, கிண்ணம் எனக்கு தானே. ஒழுங்கா கழுவி கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துரு. கழுவி கொடுக்கணுமா? யாரு கொடுப்பா? கிண்ணம் அழகா இருக்கு, ஆட்டையை போட்டுற வேண்டியதுதான். லட்சுமி அக்கா எல்லா சாப்பாடும் நல்லா செய்வாங்க. பாயாசத்தை பார்த்தாலே எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே மேலே முந்திரியெல்லாம் மிதக்குது. எவ்வளோ நல்லா இருக்கு. குடிச்சிருவோம் அவ்வளோத்தையும். அவு கவு 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 அவு கவு 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 கவு. பாயாசம் சூப்பரா இருந்துச்சு, குடிச்சாச்சு. ஆனா வயிறு நிறையலையே, கபகபன்னு பசிக்க. இப்ப என்ன செய்ய? யார் வீட்லயாவது போய் எதையாட்டு தின்னுட்டு வந்தா தானே பசி அடங்கும். சரி, அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். எம்மா, கறி எடுத்து குழம்பு வைக்க வேண்டியது தானே, எதுக்கு ரசத்தை வச்ச? கறி யார் வாங்கிட்டு வருவா? உங்க அப்பா தோட்டத்துக்கு போயிட்டாரு. நீ போய் வாங்க வேண்டியது தானம்மா. நான் கறி கடைக்கு என்னைக்கு போனேன் டி? பேசாம போய் சோத்தை வச்சு தின்னு. நாளைக்கு கல்யாணம் ஆகி போய் இவ என்னதான் பண்ண போறாளோ தெரியல. பாவம் அந்த மனுஷன் இவகிட்ட வந்து சிக்கிக்கிட்டாரு. ஒரு வேலையும் செய்ய மாட்டா. அதெல்லாம் எல்லா வேலையும் ராமு செய்வாரு. உனக்கு என்ன கஷ்டம்? எது தேத்து பேசாத டி. உள்ள வரலாமா? வாட்டி லட்சுமி. என்ன அம்மாவும் பிள்ளையும் ஒரே சண்டையா கிடக்கு? ஐ, லட்சுமி அக்கா பாயாசம் கொண்டு வந்திருக்காக. என்ன டி, இன்னைக்கு என்ன விசேஷம்? பாயாசம் கொண்டு வந்திருக்க? உனக்கு கல்யாண நாளா? இல்லக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நேத்து வருஷ பிறப்புல வீட்ல இருக்க முடியல, அதனால இன்னைக்கு செஞ்சு கொண்டு வந்தேன். அப்படியா டி? ரொம்ப சந்தோஷம். அண்ணாச்சி எங்க? ஆளை காணும். அவரு தோட்டத்துக்கு போயிருக்காரு டி. அப்படியே வர்ற வழியில ஜோசியரை பார்த்துட்டு வரேன்னு சொன்னாரு. நிச்சயதார்த்தமா? நெட்டச்சிக்கு கல்யாண கலை வந்துட்டே. சும்மா சிம்பிளா வீட்லயே வைக்க போறோம் டி. கல்யாணத்தை தான் கிராண்டா மண்டபத்துல வைக்கலான்னு இருக்கோம். சரிக்கா, நான் கிளம்புறேன். ஏதாட்டு உதவி வேணும்னா சொல்லி விடுங்க, நான் வந்து செய்யறேன். சரி டி, உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? நீ தானே வந்து எல்லாம் செய்யணும். சரி, போயிட்டு வரேன். என்ன நெட்டச்சி, போயிட்டு வரேன். பிள்ளைங்கிட்ட சொல்லாம வந்துட்டேன், தேடிக்கிட்டு இருப்பாளுக. பாய் லட்சுமி அக்கா, சாயந்தரம் மரத்தடியில பாப்போம். ஐ, டாடி நைனா வந்தாச்சு. இந்த தங்கம், உனக்கு ஸ்வீட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. ஐ, டாடி நைனா, நீரு எவ்வளவு நல்லவரு. உங்க அம்மா வெங்கட்டி? எமோய், டாடி நைனா வந்திருக்காரு. நான் உள்ள போய் அவளத்தையும் தின்னுட்டு வாரேன். வாங்க, போன வேலை என்னாச்சு? நல்லபடியா முடிஞ்சதுமா. நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிச்சாச்சு. அடுத்த வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நாள் ரொம்ப நல்லா இருக்கு. 2 நாள்ல ஒரு நாள்ல நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிடலாம். அப்படியாங்க, ரொம்ப சந்தோஷம். ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கிடுவோம். அப்பந்தான் எல்லாருக்கும் லீவு கிடைக்கும். ஏற்கனவே டூர் போனதுக்கு நிறைய பேர் லீவு போட்டுட்டாங்க. சரிம்மா, அப்ப ஞாயிற்றுக்கிழமையே வச்சிருவோம். ஆம்பளை ஆட்களுக்கெல்லாம் நான் சொல்லிடுறேன், பொம்பளைங்களுக்கெல்லாம் நீங்க சொல்லிருங்க. முதல்ல மாப்பிள்ளைக்கு சொல்லணுங்க, அவருக்கு சொல்லிட்டு தான் அடுத்த ஆட்களுக்கு சொல்லணும். சரிம்மா, அவர் சாயந்தரம் வர்றேன்னு சொல்லியிருக்காருல்ல, நேர்லயே சொல்லிருவோம். அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு சொல்லுவோம். ஆமாங்க, அப்பந்தான் மரியாதையா இருக்கும். சரி, சோத்த வையி, நான் சாப்பிட்டுட்டு தோட்டத்துக்கு போகணும். சரி வாங்க, சோறு போட்டு தாரேன். எப்போ என்ன களைப்பா இருக்கு. எல்லா வீட்டுக்கும் போய் பாயாசத்தை கொடுத்துட்டு வந்தாச்சு. அடிக்கிற வெயில எப்படி சமாளிக்கனே தெரியல. ஏப்ரல் மாசமே இப்படி இருக்கு, இன்னும் மே மாசம்லாம் வந்தா அவ்வளவுதான் போல. சரி, போய் ஒரு தூக்கத்தை போடுவோம். என்ன அடுப்பங்கரைக்குள்ள இருந்து சத்தமா கேக்கு? பூனை எதுவும் வந்துட்டா? போய் பாப்போம். ஒழுங்கா இறங்கி வாடி, இன்னைக்கு உன்னைய சும்மா விட மாட்டேன். ஒழுங்கா 2 அடி வாங்கிரு. வரமாட்டேன், வந்தா நீ அடிப்ப. நீ கீழே இறங்கி வாரியா, இல்ல நான் மேலே ஏறி வரட்டா? முடிஞ்சா வா பாப்போம். ஒழுங்கா வந்துருட்டி. முடியாது முடியாது. ஏட்டி, என்ன 2 பேரும் குரங்கு மாதிரி மேலே ஏறி தொங்கிட்டு இருக்கீங்க? ஏம்மா, நீ கொடுத்த பாயாசம் மொத்தத்தையும் இவளே குடிச்சிட்டாமா. ஒரு சொட்டு கூட எனக்கு தரலம்மா. அதான் இவளை அடிக்க வந்தேன்.
ஏம்மா ஏற்கனவே ஏறி ஏறி மிதிச்சிட்டா, வேணா ஏன் மூஞ்ச பாரு. நீ ஏண்டி அவளுக்கு கொடுக்காம பாயாசத்தை குடிச்ச? அவதான் எனக்கு பாயாசம் பிடிக்காது, நீயே குடின்னு சொன்னாமா. அடி பாவி புழுகு மூட்டை, நான் எப்படி அப்படி சொன்னேன்? உனக்கு தெரியாது, நீ சொன்ன. முதல்ல இறங்கி வாங்கட்டி ரெண்டு பேரும். எப்ப பாரு என்ன பழக்கம் இது, சண்டை போட்டுட்டே இருக்கிறது. ரேகா இந்தா, இதுல 50 ரூபாய் இருக்கு, அந்த முக்கு கடையில போய் ரெண்டு பேரும் பப்ஸ் வாங்கி தின்னுங்க. ஏம்மா எனக்கு மட்டும் அவ பாயாசம் கொடுக்கல இல்லம்மா, அவளுக்கு நான் பப்ஸ் கொடுக்க மாட்டேன். ஏம்மா எனக்கும் பப்ஸ் வேணும்மா. உனக்கு கிடையாது, நானே 2 வாங்கி தின்றுவேன். எனக்கும் கொடுக்க சொல்லுமா. ரேகா கொஞ்சம் அந்த காசை கொடுமா. ஒருத்தருக்கும் ஒண்ணும் கிடையாது, போங்க. போனா போகுதுன்னு காசு கொடுத்தா அதுக்கும் சண்டை போட்டு கிடக்காளுங்க. சரி அவளுக்கும் பப்ஸ் வாங்கி கொடுக்க, காசை கொடுங்க. அப்படி வாங்கிட்டி வலிக்கு, இந்த காசு வாங்கிட்டு வந்து தின்னுங்க, சண்டை போடாம திங்கணும், புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. ரேகா சண்டை போட்டா நம்மளுக்கு பப்ஸ் கிடைக்காது, சண்டை போடாம சமாதானமா போயிருவோம், பிறகு நம்ம சண்டையை வச்சுக்கிடுவோம். சரி சரி. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. பப்ஸ் வாங்க போவுமா? போவும் தங்கச்சி, வா. இப்ப மட்டும் தோல்ல கைய போட்டுட்டு நல்லா போவாளுக, வந்து அடிச்சுக்கிடுவாளுக ரெண்டு பேரும். பழம் எல்லாம் விற்காம கிடந்து கெட்டு போச்சு, தூக்கி குப்பையில போடணும். மனசு கஷ்டமா இருக்கு. சரி இது இங்கேயே இருக்கட்டும், நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வந்துருவோம், வந்து தூக்கி போடுவோம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, மாலா என்ற பேரழகிக்காக. அட என்ன இது, ஒரு பழவண்டி மாலாக்காக காத்துக்கிட்டு இருக்கே. சரி போய் என்னன்னு பார்ப்போம். என்ன செய்யலாம்? இதை வச்சு கொஞ்சமா இருந்தா சாப்பிட்றலாம், ஆனா இவ்வளோ இருக்கே, என்ன செய்ய? வண்டியோட முதல்ல தூக்கிட்டு போயிருவோம், எல்லா பழத்தையும் வித்துற வேண்டியதுதான். தள்ளு 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 தள்ளு. தள்ளவே கஷ்டமா இருக்கே, இவ்வளவு பழம் இருக்கே. விடுவோமா நம்ம? தள்ளிட்டோம்ல. இந்த இடம் சரியா இருக்கும், இங்கேயே வச்சு எல்லாத்தையும் வித்தரலாம், போறவங்க வர்றவங்கெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. வாங்க வாங்க, சுவையான தண்ணிப்பழம், சூப்பரான தண்ணிப்பழம் வாங்கிட்டு போனீங்கன்னா டேஸ்ட்டை மறக்கவே மாட்டீங்க. என்கிட்ட தண்ணிப்பழம் வாங்கிட்டு போனீங்கன்னா நீங்க ரொம்ப அழகா ஆயிருவீங்க, என்னைய மாதிரியே. ஒருத்தன் வாரான், அவனை விடக்கூடாது. அண்ணே அண்ணே பழம் வாங்கிட்டு போங்கண்ணே. அட போம்மா, நீ வேற, என் பொண்டாட்டி என்னைய அடிச்சு விரட்டிட்டா, பழத்தை வாங்கி நான் என்ன செய்ய? அப்படியாண்ணே, நீங்க மட்டும் இந்த பழத்தை வாங்கிட்டு போய் உங்க பொண்டாட்டிக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற கவனிப்பே வேற. அப்படியாம்மா, என்ன ஸ்பெஷல் இருக்கு உங்க பழத்துல? அப்படி கேளுங்க சொல்றேன். பாத்தீங்களா பழம் எவ்வளவு பெருசு பெருசா இருக்குது, அழகா பச்சை கலரா இருக்கா, கோடெல்லாம் எவ்வளவு கரெக்டா வரிசையா போட்டிருக்காங்க பாருங்க. ஏம்மா எல்லா தண்ணி பழமும் இப்படித்தானமா இருக்கும்? என்ன இதெல்லாம் நான் சொன்னா புரியாதுண்ணே, வாங்கிட்டு போய் வெட்டி பாருங்க, அப்பந்தான் தெரியும் உங்களுக்கு எவ்வளவு செவப்பா எப்படி இருக்கும் தெரியுமா உள்ள. அப்படியாம்மா, சரி சொல்லு, விலை எவ்வளவு? நான் ரொம்பலாம் வச்சு விற்க மாட்டேனே, நியாயமா இருக்கணும், கஸ்டமரை ஏமாத்தக்கூடாது, மக்கள் சந்தோஷமா இருக்கணும். வெறும் 500 ரூபா தானே. என்னது, தண்ணி பழம் 500 ரூபாயா? ரொம்ப விலை அதிகமாக சொல்லிட்டோம் போல, கொஞ்சம் குறைச்சி சொல்லுவோம். என்ன அது மற்றவங்களுக்குண்ணே, உங்களுக்கு வெறும் 200 ரூபா தான். 200 ரூபா கொடுத்துட்டு பழத்தை எடுத்துட்டு போங்கண்ணே. இந்த விலை கொஞ்சம் பரவாயில்ல. சரி ஒன்று கொடு, நல்ல பெரிய பழமா பார்த்து கொடுமா. இந்தாங்கண்ணே, இருக்கிறதுலே பெரிய பழம் உங்களுக்கு தான், எடுத்துட்டு போங்க, சந்தோஷமா இருங்க. பழம் நல்ல பெருசா தான் இருக்கு, ஆனா ஏதோ ஒரு வாடை வருது. ஆமாண்ணே, அது புது வாடை, இப்ப சேர்த்துருக்காங்க, நல்லா இருக்கும், வெட்டி தின்னு பாருங்க. அதுல 200 ரூபாய் இருக்குமா? சரியா இருக்கான்னு பாத்துக்கோ. அதெல்லாம் நீங்க கொடுத்தா சரியா தானே இருக்கும், போயிட்டு வாங்க. சரி, இந்த பழத்தை கொடுத்து பொண்டாட்டிய சமாதானப்படுத்துவோம். ஒருத்தன் வந்து வாங்கிட்டு போயிட்டான், வேற எவனும் வரவே இல்லையே.
டேய் யாராவது வாங்கடா, வந்து பழத்தை வாங்கிட்டு போங்க. நான் வீட்டுக்கு போக வேண்டாமா? ஆ, பாபு அண்ணன் வராரு, இவரையும் விடக்கூடாது. அண்ணே, பாபு அண்ணே, இங்க வாங்க. என்னம்மா சொல்லு, எதுக்கு கூப்பிட்ட? அண்ணே, புதுசா பழ வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கேன், ஒரு பழம் வாங்கிட்டு போங்க. அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். நம்ம ஊருக்காரியா வேற இருக்க. சரி, உனக்காக வாங்கிக்கிறேன். ஒரு பழத்தை கொடு. இந்தாங்கண்ணே, நல்ல பழமா வச்சிருக்கேன். வீட்டுல போய் செல்விட்டையும் பிள்ளைங்கிட்டையும் கொடுங்க. ஆ சரிம்மா, நான் போயிட்டு வரேன். அடுத்து யாரு? ஆ, அந்த ஒரு ஆள் வராரு. வாங்க அண்ணாச்சி, வாங்க, தண்ணி பழம் வாங்கிட்டு போங்க. இந்த தர்பூசணியை சாப்பிட்டா ஏசி ரூமுக்கு போயிருவீங்க. வாங்க வாங்க, பழம் வாங்கிட்டு போங்க. என்னது, ஏசி ரூமுக்கு போயிருவோமா? அது எப்படிம்மா நடக்கும்? ஏம்மா போய் சொல்லி விற்க? என்ன அண்ணாச்சி, டிவியில் ராஸ்மிகா கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சா உடனே மழை பெய்யுது, கடைக்கார் வேற கொடை பிடிப்பாரு, நீங்க பார்க்கலையோ? அதே மாதிரி இந்த தர்பூசணியை சாப்பிட்டா ஏசி ரூம் வந்துடும். ராஸ்மிகாவா? அப்போ எனக்கும் ஒரு பழத்தை கொடுமா? அப்படி வாயா வலிக்கு. இந்தாங்க அண்ணாச்சி, உங்களுக்காக நல்ல பழமா பார்த்து எடுத்திருக்கேன், பெருசா வேற இருக்கு. இந்தாங்க, 500 ரூபா கொடுத்துட்டு எடுத்துட்டு போங்க. 500 ரூபா கொஞ்சம் அதிகம்தான், இருந்தாலும் ராஸ்மிகான்னு சொல்லிட்டியே, சரி வாங்கிட்டு போறேன். சந்தோஷமா போங்க. வீட்டுக்கு போனோன்னு கதவை திறந்து பார்த்தீங்கன்னா ஏசி போட்டிருக்கும். ஒரு பழம் விற்க என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அப்பாடா, ஒரு வழியா எல்லா பழத்தையும் விற்று முடிச்சிட்டோம். நல்ல நிறைய காசு கிடச்சிருக்கு. இதை வச்சு நிறைய மேக்கப் ஐட்டமாக வாங்கிட வேண்டியதுதான். ஏம்மா, இங்க எங்கேயாவது என் பழ வண்டிய பாத்தியாம்மா? அடக்கடவுளே, இவன் வண்டியா அது? தெரிஞ்சா நம்மள சும்மா விட மாட்டான், நைஸா ஓடிடுவோம். இல்ல அண்ணாச்சி, நான் பார்க்கல. ஐயையோ, அதுல இருந்தது எல்லாமே கெட்டு போன பழமாச்சே. யாரு தூக்கிட்டு போனான்னு தெரியலையே. என்னது, கெட்டு போன பழமா? டேய், என் வண்டியை திருப்பி கொடுங்கடா. நாளைக்கு நான் எதடா வச்சு விற்பேன்? வண்டியை தூக்கிட்டு போனவன் மட்டும் கையில கிடைச்சா சும்மா விட மாட்டேன்.